கெடுப்பதும் அபுல் கலாம் ஆசாத் எழுதிய ஆக்கிரமிப்பு குறுந்தகதைகள் தொகுப்பில் இந்த கதையை படித்தேன். இது கொரோனா காலங்களில் எழுதப்பட்ட கதை. பெரும்பாலும் அந்த பாதிப்புகள் இந்த கதைகளில் எல்லாத்துலையும் இருக்கும். கல் தச்சருக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை. மழை பெஞ்சு கட்டட பராமரிப்பு பணியெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்குது. அவரை அடுத்த வாரம் வேலைக்கு வர சொல்கிறாங்க. அவர் ஊரடங்கு போட்டதுனால நீண்ட நாளாக அந்த கட்டுமான பணிகள்லாம் நின்று போயிருந்த நேரம், இப்போ தான் மெதுவாக அங்கொன்று இங்கொன்றுமா வேலையை தொடங்கி ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சின்ன சின்ன கட்டுமான வேலைகள் வருது. அதில் பராமரிப்பு பணிகள் உள்ள வீடு மராமத்து பார்க்குறது, இந்த வேலைகள்லாம் வருது. இந்த கல் தச்சருக்கெலாம் என்ன பெரிய வேலை இருக்க போகுதுன்னா, ஒரு காலத்தில் நிறைய வேலை இருந்துச்சு. என் வேலிக்கு கல்லுக்கால் ஊன்றதுக்கே அந்த கல்லை வந்து அவங்க பெரிய பெரிய இதுலேருந்து கல் கவை அடித்து அழகாக கல் தூணா பிரித்து தர்றதே கல் தச்சரோட வேலை. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிமெண்ட்டு தூணு தானே இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்போ இந்த கல் தச்சர் என்ன வேலை பண்ணுவார் அப்படின்னா, பெரும்பாலும் பராமரிப்பு பணியாக தான் இருக்கும். நிலவாசலை பெயர்த்து எடுத்துறது, நிலவாசல் இருக்குது அப்படி பெயர்த்து எடுத்துறது, புதுசாக எதுவும் நிலக்கால் வச்சாங்கன்னா அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி தரையை தோண்டி கொடுக்குறது, சமையல் அறையில் இருக்கிற கடப்பக்கல்லை அப்படியே பேர்த்து உடஞ்சிராமல் எடுத்து கொடுக்குறது, இதுதான் கல் தச்சரோட முக்கியமான வேலை பராமரிப்பு பணியில். இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவருக்கு அப்பப்போ கிடைக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்தில் முழுமையாக நின்று போச்சு எல்லா வேலைகளும். இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறப்ப இவர் போகிறாரு. இல்லைப்பா மழை பெய்யுது, ஒரு வாரம் கழிச்சு வான்றாங்க. மழை பெஞ்சா என்னம்மா உள்ளதானமா வேலை, நான் முடிச்சு கொடுத்துட்றேனே, கொடுக்குறதா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா மொத்தமாக தான் கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம், உன்னை மேஸ்திரி தானே அனுப்பியிருப்பார், உங்கள் மேஸ்திரி தான் நாங்கள் பேச முடியும், மழையாக இருக்குது ஒரு வாரத்துக்கு பின்னே பார்த்துக்கலாம்னு அவர் தான் சொன்னார், நீங்கள் மேஸ்திரிகிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க.